அழுகிறது. இப்ப அழுகிற குழந்தைகளும் பாத்திருக்கீங்களா? ஆம்பளை புள்ள அழுகிறத பொம்பளை புள்ள அழுகிறது பாத்திருக்கீங்களா? நிலைமை அப்படி இருக்கியா? என்ன காரணம்? என்னன்னா ஒருவேளை தண்ணியை போட்டு போய் சேரதுனாலயா? எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? எரும மாடு பால் கொடுக்கும், பசு மாடு செனைக்கிறோம். மனுஷன் ரெண்டும் பால் கொடுக்கும்யா. இப்ப மாறி போச்சு. இல்ல இல்ல, எரும மாடும் பசு மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பசுமாடு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, பசும்பால் தண்ணியா இருக்கும் ஆனா தாய்ப்பாலுக்கு இணையானது. எரும பால் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும் ஆனா மந்தம் உண்டாகும், மந்த பிராணி. ரொம்ப வேண்டாம். எரும மாடு கட்டி கிடக்கிற இடம் எப்படி கிடந்தாலும் பரவாயில்லன்னு படுக்கும், சகதியா இருந்தாலும் சரி, சாணியா இருந்தாலும் சரி. பசுமாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா படுக்காது. எரும மாடு எவ்வளவு நேரம் வேணாலும் வெயில நிக்க முடியாது, கொஞ்ச நேரம் தான் நிக்கும், வெயில நிக்காது ரொம்ப நேரம். சுத்தி முத்தி பார்க்க தண்ணி கிடக்கான பக்கம் தண்ணி இல்ல, சாக்கடைனாலும் கீழே விழுந்துரும். ஆனா பசுமாடு எவ்வளவு நேரம் வேணாலும் வெயில்ல நிக்கும். ஆனா 1000 மாடுகளுக்கு